ஐஎன்எம்ல தலைவர்கள் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய தலைவர்கள் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பால கங்காதர பற்றின அனைத்து தகவல்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 1866லேருந்து 1 ஆகஸ்ட் 1920 வரைக்கும் இந்திய விடுதலை இயக்கத்தோட முதல் தலைவர் அப்படின்னு அறியப்படுபவர் இவர் தான். லோகமான்யா என்ற பட்டப்பெயர் இவருக்கு உண்டு. சரிங்களா? லோகமான்யா அப்படின்னு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவர் இவர்தான். முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதால தான் இவர் முதல் தலைவர் அப்படின்னு பாராட்டப்படுறார். சரிங்களா? மக்களிடம் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தார். திலக் மகாராஜா என ஒரு சிறப்பு பட்ட பெயரோட இவர் அழைக்கப்படுகிறார். ஆங்கிலத்தில் மராத்தா அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளையும் மராத்தி லாங்குவேஜில் கேசரி அப்படிங்கிற ரெண்டு பத்திரிகையை நடத்தியிருப்பார். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இந்த டேட்டா. 1889 காங்கிரஸை சேர்ந்திருப்பார். 1893 நாட்டுப்பற்றை வளர்க்க கணபதி விழா அப்படிங்கிற விழாவை நடத்தியிருப்பார். 1895 சிவாஜி விழா அப்படிங்கிற விழாவை நடத்தி ஒற்றுமையை ஆங்கில அரசருக்கு கழகத்தை ஏற்படுத்த இந்த மாதிரி விழாக்களை இவர் நடத்தியிருப்பார். சரிங்களா? 1907 காங்கிரஸ் தீவிரவாதிகள் மிதவாதிகள் என ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ தீவிரவாதிகளின் தலைவராக இருந்தவர் இந்த பால கங்காதர திலகர் தான். 1908 முசாப்பூரில் பிரபுலா சாஹி, குதிராம் போஸ் என்ற 2 வங்க இளைஞர்கள் டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் என்ற மேஜிஸ்ட்ரேட் மீது குண்டு வீசியிருப்பாங்க. சரிங்களா? அதில் கென்னடி என்பவரின் மனைவியும் மகளும் மாற்றி கொல்லப்பட்டிருப்பாங்க. இதனால் 2 பேரையும் ஆங்கில அரசு கண்டிச்சிருக்கும். சரிங்களா? திலகர் இவங்க 2 பேரையும் பாராட்டி கேசரி இதழில் தலையங்கம் எழுதியிருப்பார். அதனால் இவர் 1908 to 1914 வரைக்கும் பர்மாவில் உள்ள மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். இது ஒரு முக்கியமான டேட்டா. ஏன் அடைக்கப்பட்டிருப்பார்னா, இந்த 2 பேரும் இவர் மேலே குண்டு வெடி வீசுறதுலாம் இன்னொரு ஆங்கிலேயரை கொண்டிருப்பாங்க. அதை இவரோட பத்திரிகையில் இவர் தலையங்கத்தில் எழுதியிருப்பார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டு பர்மாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். 1914 விடுதலை பெற்றிருப்பார். 1916 பூனேவில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பார். சரிங்களா? இங்கே சென்னையில் அன்னிபெசன்ட் தொடங்கியிருப்பார். பூனேல இவங்க தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? முழு சுயராஜ்யத்தை முதலில் கோரியவர் இவர் தான். கிராமமாக சென்று மக்களிடையே சுயராஜ்ய குறித்து பேசியிருப்பார். 1919 இங்கிலாந்து சென்றிருப்பார். லேபர் கட்சி தலைவர்களுடன் இந்திய சுதந்திரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். எங்கே போய்? இங்கிலாந்து போய் 1919 லேபர் கட்சி தான் அப்போ ஆட்சியில் இருந்திருக்கும். அவங்களோட சுதந்திரம் பற்றி பேசியிருப்பார். 1920 ஜூலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆகஸ்ட் 1 இறந்திருப்பார். ஆங்கிலேய ஆட்சியாளரான வேலண்டைன் சிரோல் இவரை இந்திய அமைதியின்மையின் தந்தை என அழைச்சிருப்பார். இதுதான் இவரை பற்றின முக்கியமான டேட்டா. தேங்க்யூ.